எபிசோடும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக டிவியில் பார்த்துருங்க. ஸோ இங்கேருந்து புறப்பட்டு போகிறார் விஜய். அண்ட் விஜய் வந்து காவேரியை திட்டினது நல்லா இருந்தது. எல்லாத்துக்காகவும் யோசிப்பேன், ஆனால் நமக்காக மட்டும் இது பண்ண மாட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் ஷேர் பண்ண பிடிஎஸ்ல தெரிஞ்சிச்சு. விஜய் வந்து வந்துடுறாரு. அதுதான் நெக்ஸ்ட் வீக்கும் வரப்போகுது ப்ரீகேப்லையும். இது எல்லாமே இந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பாட்டி விஜய் பாட்டி வந்து பட்டுன்னு தாத்தாவையும் போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஜய் வந்து ரொம்பவே இதாக இருக்காரு, சோகமாக இருக்காரு. எல்லாருமே இப்படி, அதுவும் பாட்டி வந்து நல்லா ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன், எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்க. அதாவது எப்படிலாம் வந்து வில்லத்தனம் பண்ணிட்டு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜய் முன்னாடி 2 பேரும் நடிச்சாங்கல்ல. இன்னைக்கு எபிசோட்ல மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து சித்தப்பாவை பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறாங்களா, அந்த டயலாக்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அப்பா ஸ்தானம் அப்பாங்கிற வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விட்டா வந்து குளிப்பாட்டினாரு, டேஷ் கழுவுனாரு, இதெல்லாம் அப்பா ஸ்தானத்தில் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த ரீசன்ஸ் வந்து ஏற்றுக்க முடியல. டயலாக்ஸ் சரியில்லைன்னு தான் சொல்வேன்.